வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இரவு மீன் வேட்டைக்கு கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம விராக்கன்று மட்டும்தான், வேறு எந்த மீன் பிடிக்கல. வெறும் விராக்கன்று மட்டும் நம்ம கம்மாயில் இரவு நேரத்தில் உத்தாங்கிற பகுதி இருக்குது. கம்மாயில் உத்தானா கரை ஓரம் மேலே மேட்டு பகுதியில் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தேங்கி நிற்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இரவு நேரத்தில் போய் பார்த்தோம்னா விராக்கன்று, ஏன்னா ஆழத்தில் கிடக்கிற விராக்கன்னா ஹீட்டுக்காக மேலே ஏறி வருவாங்க, மேல் கரைக்கு வருவாங்க. நம்ம அதை கொண்டு போய் ஊத்தாங்கிறது பழைய முறையில் மூங்கி குச்சி, சின்ன மூங்கி குச்சியில் செஞ்சுருப்பாங்க ஊத்தா. இப்போ அதெல்லாம் இப்போ வாங்கிறதுக்கு டைம் இல்லை. நாங்கள் புதுசாக இரும்பில் அடிச்சிருக்கோம் ஊத்தா. அந்த ஊத்தாவை வச்சு நாங்கள் இப்போ போய் மீன் பிடிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுக்கத்தான் இப்போ வந்திருக்கோம். கம்மாயை நெருங்கிட்டோம், போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா முள் மாப்பிள்ளை முன்னைக்கு போயிட்டான். நினைக்கிறதா மாப்பிள்ளை நம்ம மீன் பிடிக்க வந்தாச்சு. கம்மாய்க்குள்ளே இறங்கியாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் மீனை காட்டுறோம் பாருங்க. அந்த மீனை எப்படி தண்ணிக்குள்ளே மீன் காட்டுறோம் பாருங்க. இதான் உத்தா மக்களே, கரை ஓரம். இதில் பார்த்தோம்னா விராக்கன்று படுத்துருக்கேன். என் மாப்பிள்ளை இப்போ குத்துவாப்பில் பாருங்கள். ஏய் அந்த வரா மக்களே, மீனை பார்த்துட்டோம் மக்களே. என் மாப்பிள்ளை குத்துவாப்பில், ஆனால் பக்கத்தில் உங்களுக்கு வச்சு என்னால் காட்ட முடியல. அந்த பொருள் இது ஆமாம் மக்களே. நாங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் கண்ணுக்கு ஆமாம் அப்படி மக்களே காட்டுற மாதிரி மக்களே. மீனை பார்த்துட்டோம். இது எங்கே இருக்குன்னு என் கண்ணுக்கு தெரியல. நான் பார்க்குறேன். இதுக்குள்ளே இருக்குது மக்களே, இந்த செடிக்குள்ளே. பட் எங்கே இருக்குன்னு தெரியல மக்களே. ஆமாம் போகுது பாருங்க மக்களே, ஆமாம் தான் போகுது. இது கிடக்கு மக்களே, நல்லா மறைஞ்சிக்கிருச்சு. ரெண்டு கிடஞ்சி மாப்பிள்ள. அப்படி இங்கே வா வீடியோ இதை குத்து மக்களே. இந்த காட்டை பார்க்க மக்களே, கிளச்சி போயிடுச்சு மக்களே. பார்த்தேன். போயிடுவாங்க. எங்கே அந்த கடை பாருங்க மக்களே, மாப்பிள்ளை பார்த்தாப்புல. இங்கே கிடந்தாலும் எஸ்ஆயிடுச்சு மக்களே. அந்த கடை வரும். பையப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா போய்க்க. இந்த குத்த போகிறாப்புல, குத்திட்டாப்புல. தெரியுதுவா? இந்த இதில் கிடக்குறாங்க மக்களே. மக்களே இதுக்குள்ளே தான் இப்போ எடுத்துட்டோம், மீன் எடுத்துட்டோம். இந்தா எப்படி துணியை போடுறா. இந்த உள்ளே கிடக்குறாங்க மக்களே. இதான் நான் சொன்ன ஊத்தா மக்களே. ஏய் விட்டுறாத, நல்லா குத்தி அமைக்க. இதை குத்திக்கிறாத, நல்லா தூக்காதராத. பிடிச்சே விட்டுறாத.
மீனை பாருங்கள் மக்களே, நல்ல சைஸான ஒரு ஆக்கண்டு மக்களே, நல்ல ஒரு ஆக்கண்டு உயிரோட மக்களே. அங்கே பாருங்க 2 படத்தை எடுக்க பாருங்க. போயிச்சா மாப்பிள்ள, போயிச்சா? ரெண்டு கிடஞ்சி மக்களே, எங்கே தான் கிடச்சி? இந்த கடைக்கு போயிருக்கிற பையவா வேகம் போயிடாது. என்ன கிடச்சி? இல்லைடா, நல்லா 2-3 கிடச்சிடா. அந்த பாரு, இந்த பாரு, இந்த 2 கிடச்சாப்புல. இந்த இடத்த ஒத்துக்க, இந்த பார்த்தியா மக்களே, அது எப்படி கிடக்கு பாருங்க மக்களே. ஷேடோ அடிச்சிடுமா? நீ குத்தாங்க ஒரு குத்தி போகிறான், திருத்த குத்தி போகிறான், அப்படி குத்தி போகிறான். இல்லை இல்லை, போயிடுச்சு. அப்பல அடிக்க போகிறாப்புல அந்த கிடக்கு. அடிச்சிட்டாப்புல. வெயிட்டாக இந்த உள்ளே தான் கிடக்குறா ஹைட்டாக. இது 2வது மீன் மக்களே. இன்றைக்கி எத்தனை மீன் படிக்கிறோங்களே ஒரு வீடியோவை அனுப்புகிறேன். நல்ல சீசாப்பில் இங்கே பாருங்கள் மக்களே, அப்படியே காட்டுவாங்களே, பிள்ளைய வச்சு காட்டுங்க. மீனை பாருங்கள் மக்களே, எத்தனை பெரிய சைஸுன்னு. நல்ல சைஸான மீன் மக்களே. சைஸ்னால சைஸு 1.5 கிலோ இருக்கும் மக்களே. மக்களே மன்னிக்கவும், வீடியோ எடுக்க ஆள் இல்லை, நாங்கள் 2 பேர் தான். ஒரு மாப்பிள்ளை மீனை பிடிக்க, நான் வந்து அதை வாங்குங்கிற கதையில் போய்க்கிறதுனால வீடியோ ஒழுங்காக போய் எடுக்க முடியல மக்களே, கோச்சிக்கிறாதீங்க மக்களே. பார்த்துட்டோம், மீனை பார்த்துட்டோம். மாப்பிள்ளை பார்த்துட்டாப்புல மீனை பார்த்துட்டாப்புல. அதை போய் பாருங்க மக்களே, அதை பார்த்துட்டாப்புல, மீனை பார்த்துட்டாப்புல. இங்கே வரல, இதுக்குள்ளே கிடக்கு. இன்னே கிடக்கும் மக்களே. மாப்பிள்ளை மீனை பார்த்தாப்புல, குத்தாப்புல பாருங்க கரெக்டாக தானே? அதானே, கன்ஃபார்ம் பண்ணிக்க. அதா குத்தி கேட்டா அடிச்சிட்டாப்புல பாருங்க. மீனை பாருங்கள் மக்களே, சைஸை பாருங்கள். அப்படி மக்களே, மீன் சைஸை பாருங்கள். இந்த மாதிரிலாம் யாரும் மீன் பிடிக்க மாட்டாங்க, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அடிபடாத மீன் வலையெல்லாம் இல்லை. இந்த இதில் எப்படி நல்லா அமைக்க மக்களே, தெரியுதா மீன் என்ன சைஸ் பாருங்கள் மீன். இது மாதிரிலாம் யாரும் மீன் வீடியோ எடுக்க மாட்டாங்க, நாங்கள் தான் அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். மீனை பாருங்கள் மக்களே, சரியான சைஸான மீன் மக்களே. என் மாப்பிள்ளை இன்னொரு பார்த்துட்டான், எங்கேன்னு தெரில, பார்த்துட்டான். மாப்பிள்ளை பார்த்துட்டான். வெளியேறிச்சோ, அந்த இருக்கா இந்த போக மக்களே. வேகம் போகிறா நினைக்கிறா. சின்ன குட்டி பிடி. இது ஒன்றும் பெரிய சைஸாக இல்லை மக்களே, சின்ன சைஸு தான். இது ஒன்றும் பெரிய சைஸ் இல்லை, சின்ன சைஸு தான். நல்லா அமுக்கி வச்சுக்க. ஒன்று என்ன மாப்பிள்ளை 1/2 கிலோ இருப்பான். 1/2 கிலோ சைஸ் மக்களே, 400 கிராமா. என் மாப்பிள்ளை அதெல்லாம் அளவு சொல்லிடுவான், பிடிக்கிறதே சொல்லிடுவான். என் மாப்பிள்ளை போகிறாப்புல தெரியல, எனக்கு இருட்டாக இருக்கனால வீடியோ ஒன்றும் தெரியல. மாப்பிள்ளை டே இங்கே வாடா, அந்த கடை இங்கே வாடா. எப்படி பம்மிட்டுக்கு பாருங்க மக்களே, இந்த ஒரு மீன் தெரியும் உங்களுக்கு. இங்கே வா,
அது இருந்து இங்கே வா. இந்த இருக்கு பாருங்கள் மக்களே ஒரு மீன். தெரியுதா மக்களே உங்களுக்கு? செவதிக்குள்ளே எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க மக்களே. தலையை உள்ளே விடுங்க மக்களே. என் மாப்பிள்ளை போய்கிட்டு இருக்காப்புல. அது குத்திட்டு அதே வச்சு குத்து கரெக்டாக. இருக்கா? இருக்கு போயிருக்காது. போலடா டேய். அது செடிக்கு அமைக்கிட்டு இருக்கா. போலடா எனக்கு தெரியாதா? துடிச்சிச்சு உள்ளேக்கே. நான் தான் பார்த்தேன். கிளம்பிடுச்சு பின்னாடி. கேப் இருக்கு. கேப் இருக்கா? ஒன்றும் தப்புலடா. இங்கே பாருங்க மக்களே ஒரு மீன் செத்து மிதக்குது. பார்த்துட்டான், குத்த போகிறான் பாருங்கள். அடிச்சிட்டாப்ல. என்னால் மீன் தூக்க முடியல மக்களை. சின்ன குட்டி தான் மக்களை, பெருசுலாம் இல்லை. இது சின்ன குட்டி தான். பெருசு ஃபுல்லாக போயிடுச்சு மக்களை கீழே. பார்க்க மக்களை மீன் முழு குடிச்சு போகுது. வீட்டில் தான் எடுக்க முடியல, அந்த படத்துக்கு விடாக்கணும். அடுத்த மீன் அடிச்சிட்டாப்புல மாப்பிள்ள. அந்த வீடியோனால் எதுவும் சொல்லலை என் மாப்பிள்ள. ஏன்னா சொல்லும்போது மீன் மிஸ் ஆகி போயிடுது எங்களுக்கு. அதை சொல்லிவிட்டு குத்தும்போது மீன் மிஸ் ஆகிடுது. காட்டுவோம்ல எடு. நல்லா அமைக்க நல்லா அமைக்கிற அப்படி நல்லா அமைக்க. நான் இருக்கா இல்லையா? இருபது மக்களே விராக்கன் சைஸாக பாருங்கள். விராக்கன் நல்ல சைஸாக கரு விராக்கணும். அப்புறம் மீனை பார்த்துட்டா மீன் எசாயிருச்சு எங்களுக்கு. இன்னும் இருக்குன்னு தெரியல. இவனுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம கடை போகுது. இந்த அங்கே தான் கிடக்கா. அங்கேயே கிடக்கா. கழுத்து நுர விடுது. தெரியுதா? நுர விடுது. பையை ஊற்றி பையை வச்சு வச்சுடு. ஊற்றா பையை வச்சு வச்சு எடுத்துப்போம். என்ன பாம்பு கண்டிப்பாங்க தெரியுதா? ஏதாவது கண்டிப்பாங்க போடாதது கண்டிப்பாங்க மக்களே. என்கிட்ட போயிடுச்சாங்க நடந்துச்சு. ஒரு கிளறு ஒன்று இருந்துச்சு மறுபடியும் என்கிட்ட வயசாகிடுச்சு. கீரை அந்தா அங்கே வரு. சுற்றி விடுறதா முடியும்.